இது இன்னைக்கு மார்னிங் எடுத்த விளாக் தான். அலாரம் அடிச்சுச்சா, இல்ல நான் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குனேனான்னு தெரியல. அப்படியே ஒரு டயர்ட், அப்படியே ஒரு தூக்கம். எந்திரிக்க கொஞ்சம் கூட மனசே இல்ல. ஒரு சாட்டர்டே, சண்டேவா இருக்கக்கூடாதான்ற மாரி இன்னைக்கு டே இருந்துச்சு. ஜோனேஷ் எந்திரிச்சுட்டு அம்மா தண்ணின்னு கேட்குறப்ப தான், ஐயோ! இவ்ளோ டைம் ஆயிடுச்சா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. மணி 8 ஆயிடுச்சு அவன் கேட்குறப்பயே. ஆ சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா தூங்கிட்டோம்னு நெனச்சுக்கலாம். கடகடன்னு செஞ்சிரலாம். வீடும், கிச்சனும் நீட்டா தான் இருக்கு அப்படின்ட்டு எந்திரிச்சு செய்ய ஆரம்பிச்சாச்சு. டெய்லி ஒரு 1 ஹவர் நம்ம வீட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே பாதி ஸ்ட்ரெஸ் இல்லாத மாதிரி இருக்குது. கஷ்டம் தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சில நேரம் யோசிக்கிறப்ப தோணும். அங்கே கூட ஒரு ஃப்ரீ ஹவர் இருந்துச்சு. அதே மாதிரி ட்ராவல் டைம் அப்போ நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் வீட்டில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரெஸ்ட்டே இருக்காது. வேலைக்கு போகிறது எப்படின்னா ஒரு தெளிய வச்சு அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே நம்மளுக்கு தெளியறதுக்கே டைம் கொடுக்காத மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் நிஜமா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நம்மளுக்கு வந்து அங்கே என்ன வேலை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலாக கிடைக்கும். பட் இங்கே நம்மளுக்கு கிடைக்காது. இருந்தாலும் இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நம்ம குட்டீஸ் எவ்வளோ தான் நம்ம பின்னாடி பணம் சம்பாரிச்சாலும் குட்டீஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்காது. அதை விட இது ரொம்ப பிளெஸ்டு தான். பட் இருந்தாலும் சில டஃபஸ்ட்டு சிச்சுவேஷன், சில டயர்ட் மார்னிங்ஸ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஃபீலாக இருக்கும். பட் அவ்வளோதான். பெரியவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். இன்னும் இவனுக்கு 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் இவனும் அவன் ஸ்டேஜுக்கு வந்துட்டான்னா நம்மளுக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படின்னு டெய்லி நம்மள நம்மளே ஒரு சின்ன புஷ் பண்ணிட்டு ஓட ஆரம்பிச்சாச்சு.